ஹாடா மிஸ் எனக்கு எனக்கு ஃபேஸ்லாம் ப்ளஷ் ஆகுது. ஸோ ரொம்ப நாளாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஹீஸ் மை ஐடலோட ஸ்பெஷல் பார்ட். இதில் நம்ம ஜங்குக் அப்படியே ஒரு சச்சி க்ரீன் ஃப்ளாகாக இருப்பார். அப்பா மனுஷன்னா அப்போல்லாமா லவ் பண்ணுவோம் ஒரு பொண்ணை அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஸோ அதனாலேயே இந்த ஹீரோவுக்கு நம்ம நிறையா பேர் ஃபாலோ ஆகிட்டோம். ஸோ இன்க்ளூடிங் மீ. எங்கள் அக்கா ஸ்டோரி சொல்லும்போது நானே ரசித்து கேட்டேன், அப்படியா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்பெஷல் பார்ட் நான் ஏன் நெக்ஸ்ட் சீசன் போடலன்னா, ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். இது இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எவ்வளோ தான் ஒரு சின்ன சின்ன ஃபைட் வந்தாலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். செகண்ட் சீசன்னா நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு போக முடியாது. சண்டை வர மாதிரி, பிரிஞ்சு இருக்க மாதிரி, அந்த மாதிரி லவ் அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிரியவும் மாட்டாங்க, பேசாமல் இருக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அந்த சீசன் 1 இல்லை, ஸோ ஹீஸ் மை ஐடல் அந்த எபிசோட்ஸில் எல்லாமே ஜங்குக் ஒயன் பின்னாடி அப்படி சுற்றுவார். அவள் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லுவான். அப்படியும் ஜங்குக் ஒரு பெரிய ஐடல். அவருக்கு இல்லாத ஃபேன்ஸு இல்லை. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன். ஒரு சாதாரண ஒரு இந்தியன் பொண்ணுக்கு, லைவில் பார்த்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ஃபாலோவாக இருப்பார். ஸோ திருப்பி அவகிட்ட போயிட்டே இருப்பார். அவள் வேணாம் வேணான்னு துரத்திட்டே இருப்பாள். இந்த மாதிரி லவ் ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஹீஸ் மை ஐடலோட ஸ்டோரியே. ஓகே, ஸோ ஸ்பெஷல் பார்ட் ஆரம்பிச்சிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பார்ட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் பார்ட் எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ் ஆகிருக்கும். இந்தியன் ஸ்டைலில் மேரேஜ் ஆகும்போது யாரையுமே பெருசாக இன்வைட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் சொந்தக்காரங்க மட்டும்தான் இருந்திருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அது கிறிஸ்டின் மேரேஜ் மாதிரி நடந்திருக்கும். ஆக்சுவலாக ஜங்குக் ஒரிஜினலாக கிறிஸ்டின் கிடையாது. ஸோ அவர் நான் ரிலிஜியன் அப்படி தான் வந்துச்சு. பட் நான் ஸ்டோரிக்காக கிறிஸ்டின் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அது முன்னாடியே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதனால நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். கிறிஸ்டியன் சைடில் மேரேஜ் ஆகுது. அப்போயில தான் அவர் அவருக்கு ஆன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு செலிப்ரிட்டியில் தெரிஞ்சவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பார். அந்த ரிசப்ஷன் போயிட்டுருக்கையில தான் அந்த அத்தை பொண்ணு சீன்லாம் வந்திருக்கும். நான் லைட்டாக ரீகேப் பண்ணுறேன். அப்போயில அவர் அவள் அழுதுட்டுருக்கையில் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுவார். இது உங்கள் அண்ணன் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் போயிட்டு உங்கள் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட டவுட்டுக்கு கிளியர் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்டோரி போஸ்ட் இதெல்லாம் ஒன்றா ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதோட தான் நான் லாஸ்ட் பார்ட் ஸ்டாப் பண்ணேன். ஸோ கேட்குறேன்னா ஒரு ரீகேப்காக உங்களுக்கு கிளியருக்காக கேட்டுக்கோங்க. இந்த ப்ரெசன்ட் சீன் நீங்கள் ரிசப்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு ஜங்குக்கோட வீட்டுக்கு போகிறீங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த மாதிரி இன்னுமே நீங்கள் ட்ரீமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. இன்னுமே நான் ட்ரீமில் தான் இருக்கேனா? நான் ஜங்குக்கோட ஒய்ஃபா? ஏன்னா நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்த்துட்டே நினச்சிட்ருக்கீங்க. அப்போல அவர் யதார்த்தமாக உங்களை பார்க்குறாரு. ஹே என்னாடி இந்த பார்வை பார்க்குற? எதுவும் மாமா கிட்ட கேட்கணுமா? அதெல்லாம் இல்லை, இன்னும் நான் ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்கேங்க. கன்ஃபியூஸ்லேயே இருக்கியா? என்னடி கல்யாணம் ஆயிடுச்சுடி, இப்போ எந்த முடிவும் எடுத்துடாத. ஆஹா, நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. உங்களை அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, அவரோட பொண்டாட்டியாடி நீ ஒயன் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது. அதுவும் அவர் ஒன்று துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஃபிக்ஷனல் ஸ்டோரியில் தான் நடக்கும். பார்த்திங்களா, நமக்கு ஒரிஜினலாகவே நடந்திருக்கு. நமக்கு இல்லை, எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஓ மேடம், அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா? உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணியாடி, இப்படி நம்ம பின்னாடியே சுற்றுறானே, அவனுக்கு வேலை நிறையா இருக்கும். அது எதையுமே மைண்ட் பண்ணிக்காமல் நீ தாண்டி வேணும் ஒரு பர்சன் சுற்றிட்டே இருக்கானே, அவனுக்கு கொஞ்சமாச்சும் கண்டுக்குறமா அப்படிங்கிற மாதிரி உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலை? ஏன் லவ் அப்போ கூட எனக்கு புரியலை? அதுவா, உங்கள் லவ்லாம் புரிஞ்சிச்சு தான். எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. பாவம், அவர் எவ்வளோ வேலையில் இருப்பார். ஸோ அந்த வேலையிலையும் நமக்காக கால் பண்ணுறாரு, மீட் பண்ண துடிக்கிறாரு. நம்ம பின்னாடியே சுற்றுறாரே மனுஷன், எவ்வளோ திட்டினாலும் வெக்கமே இல்லாமல் பேசுகிறாரேன்னு எனக்கு தோணுச்சு தான். பட்
எனக்கு வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தான் உங்களை அவாய்ட் பண்ணேன். அப்போல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பட் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சுடி, அவள் என்னவள், எனக்கானவள், என் பொண்டாடி தான் அவள், என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா, எங்கே போனாலும் அது உனக்குன்னு வரும் ஜங்கு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் கடைசியில் நம்மளை சேர்த்துச்சு. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, நீயும் ஓகே சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாவது அவள் சொல்லுவா, அவளுக்கு தொண்டை வரையும் வருது, ஆனால் அந்த வாயை விட்டு அந்த லவ் சொல்ல மாட்றா அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக சொல்ல வைப்பேன்னு அந்த லவ் யூக்கும் அலைய விட்டியேப்பா. இந்த கல்யாணம் ஆகிட்டு தான் அந்த லவ் யூங்கிற ஒரு வார்த்தையே சொன்னேன். அப்போலாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒரு ஹெவனில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் நிறையா செலிப்ரிட்டிஸ் கூட வந்து நடிச்சிருக்கேன். கேர்ள்ஸ் சொல்கிறேன், நிறையா ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்திருக்கு, நிறையா லவ் யூஸ் இந்த மாதிரி. பட் அந்த லவ் யூவை அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கேன். பட் ஒரிஜினலாக அந்த லவ் யூவை அப்போல வாயிலேருந்து வரையில தான் நான் ஃபீல் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க, அப்போல கேட்குறீங்க, எப்படிங்க உங்களுக்கு என் மேலே இவ்வளோ பெரிய லவ் வந்துச்சு? எனக்கு இன்ன வரையும் நம்பவே முடியல. நான் அப்பப்போ நினப்பேன், உன்னையெல்லாம் யாருக்கு பிடிக்கும், நீலாம் வேஸ்ட்டு, வீட்லேயும் உன்னை எப்போயாச்சும் திட்டிகிட்டே இருப்பாங்க, யாருக்குமே உன்னை பிடிக்காது, உனக்கு லக்கு அப்படிங்கிறது உன் லைஃப்லேயே இல்லைன்னு நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போது என்னம்மா தோணுது, இந்த வேர்ல்டுலே நம்பர் 1 லக்கியஸ்ட் கேர்ள்னால் அது நீ மட்டும்தான்னு எனக்கு தோணுது. அப்போலாம் அவர் கேட்குறாரு, எப்படி, எந்த மீனிங்கில் சொல்கிற? அதுவா, நீங்கள் பெரிய செலிப்ரிட்டி அந்த மாதிரிலாம் நான் மீன் பண்ணல. ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஹஸ்பண்ட், அவளை துரத்தி லவ் பண்ணுற ஒரு மெட்டீரியல். ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னால் ஒரு கேரிங், அந்த லவ் மட்டும்தான் அந்த ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நிற்கிறவ ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவை விட நீங்கள் அதிகமாக எனக்கு லவ் அண்ட் கேர் கொடுக்குறீங்க. உன்னை விட இந்த உலகத்தில் எதுவும் ஒசந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய வைக்கிறீங்க. அதான் நான் தான் லக்கியஸ்ட் கேர்ள். ஆனால் உங்களை மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் தான் உலகத்தில் அன்லக்கியஸ்ட் கேர்ள்னு சொல்லுவேன். ஆனால் என்னாலேயும் கொஞ்சம் உங்கள் ஃப்ரேம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுல. ஹே, அப்படிலாம் இல்லடி, என்னடி பெரிய ஃப்ரேமு, அது சில பேருக்கு ஏற்றுக்க முடியாதான். பட் அவங்க போ ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒன்றே மிஸ் பண்ணால் திரும்பி கிடைப்பியா? சத்தியமாக கிடைக்காது. ஃப்ரேமுங்கிறது ஒரு மார்க்கெட்டில் ஏறும் இறங்கும். ஏன் இப்போ இப்படி இருக்குது, நாளைக்கு இதோட அதிகமாக என்னோடய மார்க்கெட் ஏறலாம். பட் உன்னை மிஸ் பண்ணிட்டா நீ எனக்கு திரும்பி கிடைப்பியா என்ன? எனக்கு நீ தாண்டி அம்மா முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ. உனக்கப்புறம் தான் இந்த ஆக்டிங், சிங்கிங் எல்லாமே, இந்த உலகத்தில் எல்லாமே நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மாவுக்கு அடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனை என் லைஃப்பில் பார்க்குறேன்னா அவங்களோட லவ், அந்த லவ்க்கு ஈக்குவலாக ஒரு லவ் ஒருத்தி எனக்கு கொடுக்க முடியும்னா, என்னை கேரிங்காக பார்த்துக்க முடியும்னா அது நீ மட்டும்தான்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போலாம் வந்து பெட்டில் உட்காந்துட்டு டிவி வந்து ஓடுது. ஸோ அதில் வந்து ஜங்கு கூட சாங் தான் ஓடுது. இட்ஸ் a ரொமான்டிக் சாங். அப்போலாம் நீங்கள் சொல்கிறீங்க, ப்ளீஸ் இதை கொஞ்சம் மாற்றுறீங்களா? ஹே ஏண்டி, இந்த பாட்டு உனக்கு பிடிக்காதா? பாட்டு பிடிக்கும் தான், ஆனால் அதில் வர சீன் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓ, பொசசிவ் ஆகுதோ? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த சாங்கை பார்த்து தான் எங்கள் வீட்டில் ஒரு கிழவி அந்த பேச்சு பேசினுச்சு. அப்படியாடி? அப்போவும் உனக்கு பொசசிவ் ஆகலை? இல்லை ஆகலை, மாற்றுங்க.
சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வைக்கிறாரு. அதுலேயும் இந்த ரொமான்டிக் சாங் மாதிரி ஒரு சாங் வந்து ஜேகே சாங் தான் ஓடுது. நீங்கள் ஐயோ கடவுளே ப்ளீஸ் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணி போடுறீங்களா? ஹே என்னடியாச்சு உனக்கு? என்ன புருஷனை வேற ஒருத்தி கூட க்ளோஸாக பக்கையில் பற்றி தெரியுதோ? ஆமாம், அப்போ ஏரியா தான் என்ன இந்த மாதிரி நான் பண்ணோம் உங்களுக்கு பொசசிவ் ஆகாது. ஓ நீ பண்ணிடுவியா? அந்த தைரியம் உனக்கு இருக்கா? என்னங்க மிரட்டுறீங்க? மிரட்டல, ஜஸ்ட் சொல்கிறேன். நீ பண்ணிடுவியாக்கும். எங்க நீ வேற பையன் கூட ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு பொசசிவ் ஆகும் நீ சொல்கிற. ஓகே நீ முதல்ல ஏன் கூட ரொமான்ஸ் பண்ணுறீ, அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து முறைக்கிறீங்க. முதல்ல புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ண கற்றுக்கோ சரியா? நீ அப்புறம் இந்த மாதிரி வீராப்பு டயலாக்லாம் விடலாம். இப்போது அந்த சீனை பற்றியா? அந்த ஹீரோனிப்பா அவ்வளோ ஒரு கெமிஸ்ட்ரி எங்கள் 2 பேருக்குள்ள அந்த சீனில் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அட்டி பேர் பத்திட்டு வருது. ஓ கெமிஸ்ட்ரியோ? என்னது லவ் கெமிஸ்ட்ரியா? ஆமாம் லவ் கெமிஸ்ட்ரி தான். உனக்கு ஒன்று தெரியாதே, ஹீரோனி எவ்வளோ எனிமீஸாக இருந்தாலும் அந்த லவ் சீன் அப்படின்னு நடிக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி வேணும், அந்த லவ் கெமிஸ்ட்ரி. அப்போ தான் சிங்க் ஆகும், அப்போ தான் சீன் ஹிட் ஆகும். லவ் கெமிஸ்ட்ரி நம்பி நான் தான் நல்லா ஏமாந்துட்டேன். பார்த்தீங்களா லவ் கெமிஸ்ட்ரிலாம் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ரைட்? ஐயோ நீ ஏன்டி அந்த அளவுக்கு போகிற? இப்போ நான் ஒவ்வொரு ஹீரோனையும் நடிக்கையில் அவங்களோட லவ் கெமிஸ்ட்ரி 2 பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும். அப்போ தான் அவங்க படம் ஓடும். அதுக்காக நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு இல்லை, அந்த சீனில் அந்த மாதிரி. அப்புறம் அந்த சீன் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களும் வேறு யாரோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒத்துக்கிறவே மாட்டீங்க. இல்லை நான் நல்லா ஏமாந்துட்டேன், எங்கள் அண்ணன் அப்போவே சொன்னான். இப்போ பார்த்தீங்களா லவ் கெமிஸ்ட்ரி அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ அம்மா தாய் மன்னிச்சிக்கடி, உடைய சத்தியமாக வெறுப்பேற்றதுக்காக தான் சொன்னேன். இல்லை நீங்கள் வேணும்னே தான் பண்ணுறீங்க. நான் தான் நம்பி ஏமாந்துட்டியே. நான் என்னடி ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் தள்ளி போகிறீங்க. அப்பையில் அவர் சொல்கிறாரு, பாத்தியாடி இப்போ கூட உன் புருஷன் எவ்வளோ பாசமாக பக்கத்தில் வந்து சமாதானப்படுத்த வரேன், ஆனால் நீ தள்ளி போகிற. பத்தியா உனக்கு தான் ரொமான்ஸ் வரல. அப்போலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே நான் கோமா இருக்கேன். நீங்கள் தள்ளியே இருங்க, போய் அந்த ஹீரோனி கூடவே உங்கள் லவ் கெமிஸ்ட்ரியை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சத்தியமாக விளையாட்டுதான் சொன்னேன். என்ன உனக்கு நான் ஆக்ட் பண்ணுறது பிடிக்கலையா? இப்போ கூட சொல்லு, எல்லாத்தையும் உனக்காக விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ சொன்னால் தான் இப்போயும் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பொய்யும், கல்யாணத்துக்கு அப்புறம் சரி அதான் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு உன் பேச்சை கேட்காம போகிறதுக்கும் நான் ஒன்றும் உன்னை டைம் பாஸ்க்கு லவ் பண்ணல சரியா? நீ தான் என் உயிரடி. இப்போ கூட சொல்லு, உனக்கு பிடிக்கலையா? அடுத்த ஹீரோஸோ அந்த கொலாப் பண்ணி நடிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பேசுறது பிடிக்கலையா கேர்ள்ஸ் கூட? சொல்லு, இப்போவே சொல்லு. எல்லாத்தையும் உனக்காக விட்டுறேன், சத்தியமாக உன் மேலே சத்தியமாக உனக்காக இப்போ வேணாங்க, எனக்கு பிடிக்கலங்க, என் புருஷனை வேறு ஒருத்தி கூட பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்போவே எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படிங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க விட்டுறேன் உனக்காக விட்டுறேன்டின்னு? ஆமாம், என் பொண்டாட்டிக்கும் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சண்டை மூட்டி விடுது, சண்டை வருது அப்படின்னா சத்தியமாக அது எதாக இருந்தாலும் நான் விட்டுறேன். ஏன்னா எனக்கும் சந்தோஷம் முக்கியம். இந்த சந்தேகம், இந்த ஒரு சின்ன கேப் இதெல்லாம் விழவே கூடாது, வரவும் கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போயிட்டு உட்காடுறீங்க. பொசசிவ் ஆகுது தான். என்னடா நம்ம புருஷன் வேற ஒருத்தி கூட இப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ணுறாரே, அவள் அங்கங்கே தொடுறாளே அப்படின்னு. ஆனால் அது ரியல் லைஃப் கிடையாதுல்ல, ஜஸ்ட் ஆக்டிங் தானே. எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அப்பெல்லாம் நீ விட்டுட்டு இன்னொருத்தி கூட போக மாட்டீங்கன்னு. இப்போ இல்லை, அந்த நம்பிக்கை ஸ்டார்டிங்லேயே முன்னாடியே வந்துருச்சு.
பரவாயில்ல, உங்களுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹே, அப்படிலாம் இல்லாமோ, உனக்கு பிடிக்கலையா விட்டுறேன்னு தாண்டி சொல்கிறேன். நீ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் என்னடி? என்ன புருஷனுக்காக பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா? எனக்காக இவ்வளோ வருஷம் சம்பாரிச்சு இவ்வளோ பெரிய ஃப்ரேம், அதையே தூக்கி போடுறேன்னு சொல்கிறீங்க, அதுவும் அசால்ட்டாக. அப்படி இருக்கும்போது என்னால் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது? என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை நிறையாவே இருக்குது. ஆமாம், 100% ஷுவராக சொல்கிறேன். அவர் எப்போதுமே என்னை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும்போது நான் ஏன் அதை கன்சிடர் பண்ணணும்? அதுவும் ஜஸ்ட் ஆக்டிங், அவ்வளோதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னராக இருப்பேன். நீங்கள் அப்படி சொல்லவும் லைட்டாக கோவம் வந்துருச்சு, அதனால தான் கோச்சிட்டு போகிற மாதிரி போனேன். சரிங்களா? அதுக்காக இவ்வளோ சீரியஸாலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் அப்படி உங்ககிட்ட வராரு. ஸோ உங்கள் 2 பேரோட நெத்தியுமே வந்து ஃபோர்ஹெட்டையுமே வந்து ஸோ ஒட்டி வந்து வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்கள் 2 பேரோட நோஸுமே வந்து உரசுது. என்னங்க ரொமான்ஸே வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரொமான்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறீங்க. சொல்லித்தரட்டா? எப்படி பண்ணணும், எப்படி ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் லைட்டாக வெக்கப்படுறீங்க. ஐயோ, என் முன்னாடி வெக்கப்படுறது அழகுக்கே அழகு சூட்டுற மாதிரி இருக்குது. அது இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்கையில் அவளோட கண்ணம், அவளோட கண், அவளோட மூக்கு, அவளோட ஒத்தடு, அப்படியே அவனை இன்ச் பை இன்ச் நான் ரசிச்சுட்ருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இன்னுமே வந்து வெக்கப்படுறீங்க. சும்மா இருங்கங்க, ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லாமல். எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஹே, சத்தியமாடி சொல்லணும்லாம் சொல்லலை. உடனே இன்னுமே ஐஸ் வச்சு எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு? ஐஸ் வைக்கிறதுக்கு சரி, முன்னாடி கல்யாணம் ஆகலைன்னா ஐஸ் வைக்கிறதுல ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குது. கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் உன்னை ஐஸ் வச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது? அதான் என் பக்கத்துலேயே நீ இருக்கியே, ஐஸ்லாம் வைக்கலை. சத்தியமாக சொல்கிறேன், நீ ஒரு பேர் அழகி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப ஹார்டாக வந்து ஸ்மைல் பண்ணி வெக்கப்படுறீங்க. ஏன்னா அவர் பேசுறது அப்படி இருக்குது. நீங்கள் சும்மாவா சொன்னாங்க? ஜங்குக், ஆக்டர் ஜங்குக் ஒரு லவ்வர் பாய்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? 2 வார்த்தையில் பொண்டாடியே எந்த அளவுக்கு சிரிக்க வச்சு வெக்கப்பட வைக்கிறீங்கன்னு இப்போ தானே தெரியுது. உங்களுக்கு என்ன கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இவ்வளோ கோடியாக இருக்குன்னு இப்போ தானே எனக்கு புரியுது. பேசியே மயக்கிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காளுங்க, அது கரெக்டாக போல் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நான் யாரடி பேசி மயக்கினேன்? உடனே தான் அப்படி மயக்கத்திலே, லவ் மயக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபாலோ ஆகிட்டாங்க போல இருக்குது. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் நான் ஃபாலோன ஒரு பர்சன்னா அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருமே வெக்கப்படுறாரு. ஐயோ, என் புருஷன் வெக்கலாம் படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் சைடு வெக்கப்பட்டுட்ருக்கீங்க. அப்பையில் அப்படியே அவர் உங்களை கிஸ் பண்ண வராரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடுறீங்க. அப்பையிலன்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் கண்ணை மூடிட்டு, பத்தியா ஒரு க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் கூட, அது என் பொண்டாட்டி கூட, அது கூட நீ நிம்மதியாக பண்ண விட மாட்றாங்க. புது கல்யாணம் மாப்பிள்ளையாச்சே, பிஸியாக இருப்பானே அப்படின்னு எவனுக்காச்சும் தோணுதா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை திறந்துட்டு ஸோ ஃபோன் காலை வந்து பார்க்குறாரு. நினச்சேன் இவன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படி சிரிச்சுட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. சிரிக்காதடி அப்படின்னு சைலண்ட்டாக சொல்லிவிட்டு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பால்கனியில் போயிட்டு வந்து பேசிகிட்ருக்காரு. நீங்களுமே கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் வந்து எந்திரிச்சிட்டு அவர் சைடு வந்து போகிறீங்க. அவர் இன்னும் தான் வந்து பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போயிட்டு அவரை பேக் ஹேக் பண்ணுறீங்க. அவர் உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஸோ அப்போயில் சரி இருடா, நான் அந்த கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அவர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இழுக்கிறாரு. அப்போயில் நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? அதுவாடி
ஒரு நியூ ஸ்டோரி சொல்லியிருப்பார் போல் டேரக்டரு. அதை பற்றி என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சும்மா சொல்லிட்டு இருந்தான். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஓ, அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு நைட்டு தான் கிடச்சிச்சா? அப்போது அவன் ஃபோன் பண்ணி தாண்டி பேச முடியும். ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு வந்து திரும்பிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. என்ன கோவமா? கோவம்லாம் இல்லை, கொஞ்சம்தான். என்ன கொஞ்சம்? கோவம். ஓ சரி சரி, நீ கொஞ்சமாக கோவப்பட்டுக்கோ, நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் லைட்டாக சினுங்குறீங்க. சும்மா இருங்கங்க, சும்மாலாம் இருக்க முடியாதுடி. எப்படி? என்னோடய ட்ரீம் கேர்ள், என்னோடய பொண்டாட்டியே வந்து என் முன்னாடி நிற்கலை, நான் எப்படி கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும்? சரி வா, நம்ம கிஸ் தானே பண்ண போனோம், இவன் ஃபோனை பண்ணி கெடுத்து விட்டான், வா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் வந்து அவர் வாயை வந்து உங்கள் கையை வச்சு மூடுறீங்க. இங்கே பாருங்க, அப்போலாம் ஏதோ ஒரு மூடு இருந்துச்சு, இப்போ அது போச்சு, அதனால் நம்ம அப்புறம் கிஸ் பண்ணிக்கலாம். ஹே, கிஸ் பண்ணுறதுக்கெலாம் என்னடி மூடு? ஏண்டி இப்படி பண்ணுற? ரொம்ப பண்ணுற, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதாம்மா சொல்லிட்டேன். நீங்கள் பாட்டு கிஸ் பண்ண வருவீங்க, நானும் சரி கிஸ் பண்ண வராருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவேன். அப்போயில் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுவார், நீங்கள் அதோட எந்திரிச்சு வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. என்ன நீங்கள் என்ன இப்போ பேச்சுலராக? என்ன உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அறிவு இல்லையா? அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு விடாமல் பேசிகிட்டே இருக்கீங்க. அவர் வாயடிச்சு போய் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் பார்த்து, என்ன நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், அமைதியாகவே நிற்கிறீங்க என்னையே பார்த்துக்கிட்டு? அது இல்லடி, என்னாமா வாய் பேசுகிற? நான் கூட அப்பாவே நினச்சேன், சத்தியமா வாய் இல்லாத பூச்சி, நம்மக்கிட்ட கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாளேன்னு. ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தானே தெரியுது வாயாடின்னு. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நான் பேசினாலும் குத்தம் சொல்கிறீங்க, நான் பேசினாலும் குத்தம் சொல்கிறீங்க. இதுலேருந்தே தெரியுது உங்களுக்கு இன்னும் சுத்தமாக பிடிக்கலன்னு. என்னது சுத்தமாக பிடிக்கலனா? ஐயோ, என்னை பிடிக்காமலேடி இப்படி உன்னை துரத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். பா, உங்ககிட்ட நான் வாயை திறக்கவே மாட்டேன், சரியா? ஆமாம், என் மேலே தான் தப்பு. கல்யாணம் ஆனதை மறந்து நானும் இவ்வளோ நேரம் அவன்கிட்ட ஃபோன் பேசுனது தப்பு தான். ஐ எம் சாரி சாரி சாரி. காம் ஆயிட்டியா? கோவம் போச்சா? கிஸ் பண்ணலாமா அப்படின்னு திருப்பி அவரோட விஷயத்துக்கு தான் வந்து நிற்கிறாரு. நீங்கள் 2 வார்த்தையே இந்த மாதிரி ஐஸ் வச்ச மாதிரி பேசினா நாங்கள் உடனே சமாதானம் ஆயிடணுமா? அதெல்லாம் முடியாது, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே வந்து போயிடுறீங்க. அவர் வந்து நல்லா ப்ரீத் எடுக்கிறாரு. இவ்வளோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சும்மா சும்மா கோச்சிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வராரு. அவர் உங்கள் பின்னாடி வந்துட்டு, என்னடி இப்பெல்லாம் கோச்சிக்கலாமா? மாமாவுக்கு ஹர்ட் ஆகுதுல, நான் தான் சாரி கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக மூஞ்ச வச்சுக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து, சரி சரி மூவியில் ஆக்ட் பண்ணுற மாதிரி என்கிட்ட நடிக்காதீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா கிஸ் பண்ண போனோம்ல, அது ஃபோன் வந்தனால அது அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு, அந்த கிஸ்ஸை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து வந்து லைட்டாக வெக்கப்படுறீங்க. ப்ளீஸ் டி, வர வெக்கப்பட்டு என்னையே வெக்கப்பட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து உங்களுக்கு க்ளோஸாக வந்து இழுக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வந்து போகுது. அப்படியே நீங்கள் 2 பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போல்லாம் அவர் சொல்கிறாரு, மூவியில் வர மாதிரி அந்த கப்பிள்ஸ் மாதிரி ரொமான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள், எனக்கெலாம் ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியாதுங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு தெரிலனா என்ன, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படியே பேக்ரவுண்டில் வந்து அவரோட சாங்கே வந்து ஓடுது. ஸோ 2 பேருமே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போயில் அவர் அப்படியே வந்து உங்கள் ஹிப்பில் வந்து கையை வைக்கிறாரு. ஸோ அவரோட சில்லான கை வந்து படம், நீங்கள் லைட்டாக சினுங்குறீங்க. அப்படியே அவர் உங்கள் கண்ணை பார்த்துட்டு அப்படி உங்கள் லிப்ஸ் கிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் அப்படி கண்ணை மூடுறீங்க, அவர் கண்ணை அப்படியே மூடுறாரு. அப்படியே வந்து 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து ஒரு லவ், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் கலந்த ஒரு கிஸ். கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவரோட செஸ்ட்டில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து ஹைட் பண்ணிக்கிறீங்க.
அப்படியே அவர் உங்களை மெதுவாக பெட்டில் படுக்க வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ பிஸி ஹவர்ஸாக வந்து போகுது. த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ உடனே வந்து கீழே இறங்கி போயிட்டு உங்கள் மதர் இன்லா கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் நல்லாவே ஜல்லாயிட்டீங்க, நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. அப்போல அவங்க ஜங்குக்கு எந்திரிச்சிட்டானா தெரிலேம்மா, எந்திரிச்சிருப்பாரு. போய் அவன் எந்திரிக்கலனாலும் எழுப்பி விட்டுரு, இங்கே எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே சரிம்மா நான் போய் எழுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஜேகேவை தேடி வந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பெட்டில் வந்து ஆளை காணோம். ரெஸ்ட் ரூமில் வந்து தண்ணி சவுண்ட் கேட்குது. குளிச்சிட்ருக்காரோ, டவல் எடுத்துகிட்டு போனாரா என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமை லைட்டாக தட்டிட்டு என்னங்க டவல் எடுத்துகிட்டு போனீங்களா? எடுத்துகிட்டு வரலவோ, ஏன் மறந்துட்டீங்களா? அது என்ன புதுசாக மறக்கிறீங்க? இத்தனை நாளாக மறந்துட்டா போயிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மறந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளேருந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்கள் தலையில் அடிச்சுட்டு நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவல் எடுத்துட்டு அந்த பாத்ரூம் கதவுக்கு அந்த கிட்ட வந்து சொருவி வச்சுக்கிறீங்க. குளிச்சுட்டு திறந்து எடுத்துக்குங்க ஜங்கோக் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் போகாத நெல்றி அப்படின்னு கத்துறாரு. என்ன ஜங்கோக், அதான் டவல் எடுத்து வச்சுட்டேன்ல, பத்தியா புருஷனை கண்டுக்க கூட மாட்டுற, நெல்றி டவலை உன் கையால் கொடு. டவலை என் கையால் கொடுத்தாதான் உங்கள் தலையில் இருக்க ஈரம், உங்கள் பாடியில் இருக்க ஈரத்தெல்லாம் துடைக்குமா அந்த டவலு? ஆமாம் ஆமாம் ஆமாம், பொண்டாட்டி கொடுத்தாதான், பொண்டாட்டி அவள் கையால் கொடுத்தாதான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இங்கே பாருங்க, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதீங்க. டவலை நான் இங்கே வச்சிட்டேன், நான் போயிட்டு ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? அதெல்லாம் ஒன்று வேணாம், அம்மா சூப்பராக தனியாகவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுவும் இல்லாமல் மேட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க. நீ மூடிட்டு செத்த நேரம் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா தள்ளி போய் நின்றுக்குறீங்க. இப்போ எதுக்குடி கொரோனா டிஸ்டன்ஸ் மாதிரி அங்கே போய் நிற்கிற? இங்கே வா, இந்த டவல் எடுத்து உன் கையால் கொடுங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் நான் டவல் எடுத்து என் கையால் உங்ககிட்ட கொடுப்பேன், நீங்கள் சினிமாவில் வர சீன் மாதிரி என் கையை பிடிச்சி இழுப்பீங்க, நம்ம 2 பேரும் பாத்ரூம்குள்ளே போயிடுவோம். பாத்ரூம் ரொமான்ஸ் கரெக்டா? ஐயோ, என் பொண்டாட்டிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. அதே தான் வா 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 அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் இங்கே பாருங்க, எனக்கும் ஒரு பொறுமை தான், மூடிட்டு போய் குளிங்க போங்க. என்னடி பொசுக்குன்னு புருஷனை மரியாதை இல்லாமல் மூடிட்டு போங்கன்னு சொல்லிட்ட? ஆமாம், வேற என்ன சொல்கிறது, நைட்டு பண்ண அட்ராசிட்டிலாம் பத்தாதுன்னு காலையிலையும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? போங்க போய் குளிங்க போங்க. அதெல்லாம் முடியாது, வா. டவல் இருக்குங்க, எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு வெளியில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புங்க. எங்கேயோ நீங்கள் வெளியில் போகணுமா, அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ளீஸ் நான் போகிறேன் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்லிட்டு திரும்புறீங்க. அவர் இங்கே பாருடி, எனக்கு ஓரளவு தான் பொறுமை, மரியாதையாக வந்துடு, இல்லாட்டி குளித்ததோடு வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கு மேலே நட முடியாது, டேய் போடா போய் குளிரா போடா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை ஷாக்கடாக பார்க்குறாரு. என்னது போடாவா? டா மீ? ஆமாம் டா தான், போடா போய் குளிப்போ. டா புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்ற, ஏன் கூப்பிடக்கூடாதா? நீங்கள் வாடி போடின்னு கூப்பிட்றீங்க, அப்போனா வாட போடான்னு கூப்பிடக்கூடாதா? ரைட்டு, இப்போ புரிஞ்சிச்சு ஜங்குக், இதுக்கு மேலே நீ பேசாதடா, இதுக்கு மேலே அசிங்கமாக நான் கேட்பேன் அப்படின்னு நீ இன்டெரக்டாக சொல்கிற. ஆமாம் அப்படின்னு கூட நினச்சிக்கோங்க. சூப்பர், நான் கூட குடும்ப குத்து விளக்குன்னு நினச்சேன், ஆனால் உள்ள தர லோக்கலாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வேணாம், மார்னிங் ரொமான்ஸ் வேணாம், நான் குளிச்சுட்டே வந்துடுறேன், இறி வெளில வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டோரை சாத்திட்டு வந்து போயிடுறாரு. நீங்கள் அவர் பேசுனது நீங்கள் பேசணும்னு நினச்சிட்டு சிரிச்சுட்டே வந்து கீழே வந்து போயிட்றீங்க. அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வராரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்போல்லாம் ஜங்குக்கோட அம்மா, டேய் சாப்பிட்றா, சாப்பிட்டு எங்கேயோ வெளில போகணுன்னு நேற்று பேசிகிட்டு இருந்த. ஆமாம்மா, ஷூட்டிங்க்கு ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங்கா?
ஷூட்டிங்னாலாம் நீ போக வேணாம். ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு எனக்கு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன ஷூட்டிங் கீட்டிங்னு அதெல்லாம் வேணாம். நீ கூட இருந்து ஒயன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாரு. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ஓகே, அதுக்கு உன் மருமக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணுமே, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிறாரு. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ஏன் அவள் எதுவும் சொன்னாளா? கிளம்பி வேலைக்கு போங்கன்னு எதுவும் சொன்னியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஐயோ அப்போல்லாம் நான் எதுவுமே சொல்லலைம்மா, அவர் ஏதாச்சும் சும்மா ஏதாவது வம்பளுக்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருப்பார், இருங்கங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காம அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கம்மா அவன் அப்படிதாம்மா ஏதாவது இட்டு போன மாதிரி பேசிகிட்டு இருப்பான். டே நீ ஷூட்டிங்லாம் ஒன்றும் போக வேணாம், இல்லை கூட்டிகிட்டு ஹனிமூன் எங்கேயாச்சும் போயிட்டு வா, 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இதை நான் மறந்துட்டேனே, ஹனிமூன். சரிம்மா போயிடலாமே மேடம், ஓகேவா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் ஒரு பத்து லைட்டாக முறைக்கிறீங்க. என்ன ஒரு கேள்விடா இது, ஓகேவா இல்லைன்னு? அதெல்லாம் அவள் வருவா, நல்லா 1 மாதத்துக்கு நல்லா சுற்றிட்டு வாங்க, கொஞ்சம் ஃபாரின் சைடாக போங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஐயையோ இவர் சும்மாவே வீட்டுக்குள்ளேயே இந்த அட்ராசிட்டி பண்ணுறாரு, தனியாக போனால் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வந்து ஆன்ட்டி அவருக்கு சீக்கிரமாக ஏதோ ஷூட்டிங் இருக்குது, ஏதோ மூவி எடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு நேற்று கூட பேசிகிட்டு இருந்தாரே, 1 month ஆனால் அவருக்கு வேலை விட்டு போகாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் தாராளமாக வந்து உன் கூட ஹனிமூன் வரட்டும். ஏன்னா இந்த படம் இல்லைன்னா அவனுக்கு வேறு படமே கிடைக்காதா? இங்கே பாருடா, நீ டேரக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடு, நான் இந்த மாதிரி என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஹனிமூன் போகிறேன், வர்றதுக்கு 1 month மேலே கூட ஆகும், எனக்காக வெயிட் பண்ணி அந்த கதையை வச்சு எடுக்கிறேன்னா சரி, இல்லைனா நீங்கள் வேறு ஹீரோவை பார்த்துக்கங்கன்னு சொல்லிடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் எனக்கெலாம் சரிம்மா, எனக்கெலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, 1 மாதம் என்ன 2 மாதம் கூட ஹனிமூன் நல்லா ஊர் சுற்றிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்து வந்து கள்ளத்தனமாக சிரிச்சுட்டே வந்து சொல்கிறாரு. நீங்கள் போச்சு, இனிமே யார் நினச்சாலும் ஜங்குக்கை அவரை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறீங்க. ஸோ அவர் சாப்பிட்டுட்டு சரி வீட்டிலே இரு, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஸோ உனக்கு கால் பண்ணுறேன், அண்ட் உன் பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்து வை, ஸோ எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் ஓகே அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க, நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, இறங்கிட்டு கால் பண்ணுங்கள் மறக்காமல் சரியா அப்படிங்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு எனக்கு போக மனசே இல்லை தெரியுமா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இப்படி வந்து டைனிங் டேபிள் உட்காந்து நின்றுட்டு ஸோ இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஜங்குக் அம்மா அங்கேருந்து கிச்சன்லேருந்து டேய் கிளம்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருது. அப்போ இல்லை ஜங்குக் சரி நான் போயிட்டு சீக்கிரமாக வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்களுமே வாசல்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவருங்க கையே வந்து பிடிச்சிட்டு நிற்கிறாரு. எனக்கு போக மனசே இல்லடி அப்படிங்கிறாரு. நீங்கள் போயிட்டு வாங்கங்க, சீக்கிரமாக போயிட்டு வாங்க போங்க, எனக்கு அந்த படமும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வந்துட்டு அப்படி உங்கள் லிப்ஸில் லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு லைட்டாக தள்ளி விட்டுறீங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் வாசலில் நின்று யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினச்சா எனக்கு என்ன, நான் ஏன் பொண்டாட்டி நான் கிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து மரவங்களை லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு செஸ்ஸில் வந்து உங்கள் கையை வச்சு லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. அப்போயே ஜங்குக்கம்மா டேய் இன்னும் நீ போகலையா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் லைட்டாக ஒரு தள்ளி விட்டுறீங்க. போங்குங்க, சொன்னால் கேளுங்க, போக மனசு நம்ம தானடி நிற்கிறேன், போக தெரிஞ்சால் போக மாட்டாங்களா என்ன அப்படிங்கிறாரு. அப்போயே ஜங்குக் அம்மா வந்துட்டு நின்றுட்டு டேய் நீ போறியா என்னடா, என்னம்மா போறியா போடான்ட்டு துரத்திட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரமாச்சு என் பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்ண விடுங்க, போங்கம்மா, நீங்களும் அப்போ ரொமான்ஸ் பண்ணேன்னா நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறேனா அப்படின்னு பொசுக்குன்னு வந்து கேட்டுறாரு. ஸோ அப்போ ஜங்குக்கம்மா டேய் என்னடா பேசுகிற, இல்லை நான் உண்மையை தானே சொல்கிறேன், நீனும் அப்போவும் நின்று ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறேனா, அப்போ எதுக்குமா என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் லைட்டாக வந்து சிரிக்கிறீங்க. பாவி
வீட்டுக்கு வந்த மருமக முன்னாடி அசிங்கமாடா படுத்துற, அசிங்கமா இதில் என்னம்மா இருக்குது, நீங்கள் அப்பா 2 பேரும் நான் 60 வயசு ஆனாலும் அவ்வளோ ஒரு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் பாரு 50 வயசு 60 வயசு ஆக போகுது, இருந்தாலும் உங்கள் அந்த லவ்வோடு இருக்காங்க அப்படின்னு என் ஒய்ஃபுக்கு நான் பெருமையாக உங்களை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். அவள் ஆன்டி ரொமான்டிக்காக இருக்காம்மா, என்னால் முடியலம்மா அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ ஜங்குக் அம்மா அவங்கள பார்த்து, ஏய் என்னடா அவன் சொல்கிறதுலாம் உண்மையா? ஆஹா அப்படிலாம் இல்லை ஆண்டி, அவர் லூஸு மாதிரி ஒளர்றாரு, என்னங்க நீங்கள் போங்குங்க அப்படிங்கிறீங்க. அப்போல அவர், இல்லைம்மா இவ்வளோ நீ நம்பாத, எனக்கு தெரிஞ்சு உனக்கு பேரம்பேத்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன், டவுட்டு தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஜங்குக் அம்மா, இது என்ன புதுசாக இருக்குது, அதெல்லாம் இல்லை, இங்கே பாருடா, என்ன கல்யாணம் ஆகிட்டு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நீ வாந்தி எடுக்கிற, 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு பேரனோ பேத்தியோ நீ பெற்று கொடுக்குற, ஒரே பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன் சரியா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பெக்குன்னு முழிக்கிறீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு கள்ளத்தனமாக, நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போல ஜங்குக் சொல்கிறாரு, கேட்டுக்கோ, மாமியார் சொல்கிறாங்களே அதை நல்லா கேட்டுக்கோ, வீட்டுக்கு ஒரே பையன், எல்லாரும் என்னை எதிர்பார்த்துருக்காங்க, அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஓடிடுறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்புறம் ஜங்குக் அம்மா சிரிச்சுட்டே, பத்தியா இவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு, இவங்க அப்பாவும் இவனை மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக பேசுவார், ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் இவன் நிம்மதியாக சந்தோஷமாக சிரித்து பார்த்துட்டே இருக்கேன். உன்னை ஸ்டார்டிங்கில் பார்த்ததுலேருந்து அவன் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்கும் தெரியுமா, கள்ளக்கபடமே இல்லாதவன், கஷ்டம்னா என்னன்னே தெரியாதவன், நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் காரில் ஏறிட்டு பாய்டி பொண்டாட்டி அப்படின்னு கத்திட்டே போகிறாரு. நீங்கள் அவரை நினச்சி சிரிச்சுட்டே நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதனால் பீரோல் வார்ட்ரோப்பில் எல்லாத்துலேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக் இறங்கினக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கையில் ஸோ டக்குன்னு ஜங்குக் உங்கள் பின்னாடியிலேருந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. சவுண்டே இல்லாமல் ஹக் பண்ணும். நீங்கள் திடுக்குன்னு பயந்துட்டீங்க. சி நீங்களாங்க, நான் பயந்துட்டேன் தெரியுமா. பயந்துட்டியா, உன்னை யாருடி நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ தைரியமாக என்னை தவிர உன்னை யார் இப்படி ஹக் பண்ண போகிறா? இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி பூனை மாதிரியே வந்தீங்க சவுண்டே இல்லாமல்? அதுலலாம் நான் புலிடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஒரு கேவலமாக ஒரு லுக்கு விடுறீங்க. என்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டியா? சரி வா ஹனிமூனுக்கு எங்கே போகலாம், நல்லா கூலிங்கான பிளேஸாக, நல்ல இப்போதைக்கு எந்தெந்த ஊரில் நல்ல வெதர் இருக்கோ, எந்தெந்த கண்ட்ரியில் நல்ல கூலிங்கான வெதர் இருக்கோ, ஸோ அதை பார்த்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. வா உட்காந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் இருக்கட்டும், போன வேலை என்னாச்சு? என்னதுடி போன வேலை? அதான் நான் சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் 2 மாதம் கழிச்சு தான் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 2 மாதம் கழிச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம 1 மாதமோ 1.5 மாதமோ நல்லா ஒவ்வொரு வேர்ல்டு டூர் மாதிரி ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு நல்லா ஹனிமூனை என்ஜாய் பண்ண போகிறோம். வேர்ல்டு டூரா? நீங்களும் நானுமா? ஆமாம், வேர்ல்டு டூர், நம்ம ஹனிமூன், நீ நானும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறீங்க? அப்படிதாண்டி, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே உட்காந்து ஒவ்வொரு ஊராக சூஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஒரு 10 ஊருக்கு, இப்போ ஒரு 10 கண்ட்ரி கிட்ட. அப்போல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஏங்க இதெல்லாம் செட் ஆகுமா? ஏன் செட் ஆகாது? இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் 5 நாள், ஒரு நாட்டுக்கு 5 நாள்னாலும் இப்படி ட்ராவல்லையே ஒரு மாதிரி டயர்டாக இருக்காதா? ஒரே ஊராக சுற்றிட்டே இருந்தா? ஏன்மோ அதெல்லாம் செட் ஆகும்டி. நான்லாம் எத்தனை ஊருக்கு போயிருக்கேன் தெரியுமா? அடுத்தடுத்த நாள் ஸ்கெடியூல் இங்கே ஷூட்டிங், அங்கே ஷூட்டிங்னா போயிட்டே இருக்கணும்டி. அதனால் எனக்கு பழகிடுச்சு, நீயும் பழகிக்கோ ப்ளீஸ் அம்மு.
கோளாறு எதுவும் பண்ணிடாதடி, நல்லா ஊர் சுற்றிட்டு உன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், எனக்கு வந்து அதிகமாக உன் கூட பேசக்கூட டைம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். உனக்கே நல்லா தெரியும், சின்னதுக்கு நைட்டில் ஷூட்டிங் இருக்கும், மார்னிங் ரொம்ப அதிகாலையில் ஷூட்டிங் இருக்கும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். வீட்டுக்கே வந்து ஒரு நாளைக்கு ஒன்ஸ் மேபி சான்சஸ்னால் தான் ஒன்ஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக வேண்டி, அதனால் இந்த 2 months நமக்கான மந்த்ஸாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே சரிங்க 2 months நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ட் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டி, டேரக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கதை வந்து பேசிகிட்ருக்கல. ஸோ அவர் சொன்னார், ஏன் சங்குக்கும் கதையவே வந்து ஒரு படமாக எடுத்துட்டா என்ன அப்படின்னு கேட்டாருடி. உன் கதையவேனா புரியலைங்க. அதாவது ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஒரு சாதாரண ஒரு கேர்ளுக்காக ஃபாலோ ஆகிற மாதிரி கதை எடுத்துட்டா என்ன, ஒரு மூவி எடுத்துடலாமே, உங்கள் கதையை நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம கதையை யார் அவர்கிட்ட சொன்னது அது தெரியலமோ, பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போல். உங்கள் கதை நல்லா தானே இருக்குது, மூவி எடுத்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னாரு. அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன். பட் நீயும் அவர் கொஞ்சம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா உன் சைட்லேருந்துமே கொஞ்சம் கேட்பார்ல, அதனால நம்ம கதையே பட்டமாக எடுக்க வேண்டியதான், அதில் மாமா தான் ஹீரோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போது ஹீரோனி யார் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் ஹீரோனி கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க, யார் அதுக்கு ஆடிஷன் எடுப்போம், யார் அதுக்கு செட் ஆகுறாங்க அப்படின்ட்டுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படிங்களா? ஆக்சுவலாக இது ரியல் ஸ்டோரி. அப்போது ரியல் லவ் கெமிஸ்ட்ரியும் ஆக்ட் பண்ணுற லவ் கெமிஸ்ட்ரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐம் ரைட்? ஆமாமோ, நிறையா இருக்குடி. இப்போது ரியல் லைஃப்பில் ஹீரோனி யார்? நீந்தோண்டி சொல்லும். அப்போது மூவியில் நீங்கள் வேற ஆளை போட்டிங்கன்னா ஏன் இடத்துல அவளை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது? ரீப்ளேஸா? ஹே, நான் என்ன லைஃப்பில் அடி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், ஜஸ்ட் மூவி தானம்மோ. இருந்தாலும் என் இடத்துல இன்னொருத்தியை பார்க்க எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் அது என் கதை, அந்த ஹீரோனிங்கிற கதை வந்து என் கதை தானே, ஹீரோங்கிறது உங்கள் கதை. அப்போ நம்ம கதை, இப்போ நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம லவ் ஸ்டோரியில் அது எடுக்க போகும்போது வேற ஒருத்தி நம்ம இடத்துல இருக்கானா அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஹிர்ரி, இப்போ நீ அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று ஹீரோவை மாற்ற சொல்லி வேறு ஹீரோவை போட்டு அவர் அந்த ஸ்டோரியை வேணால் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஸ்டோரியை வேணால் சொல்லுவோம், அவர் வேறு ஹீரோவை போட்டு எடுத்துக்க சொல்லுங்கள். அது எப்படி அம்மோ சரியாக வரும்? அதெல்லாம் வரும். அப்புறம் நான் தான் அந்த படத்தில் ஹீரோனியாக இருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் விழுந்து வந்து சிரிக்கிறாரு. ஓ நீ அப்படி வாரியா? ஓகே, நீ தான் ஹீரோனி அம்மு, நீ தான். என்ன காமெடி பண்ணுறீங்களா? நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சீரியஸாக பேசினாலும் உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. ஏன்டி சும்மா பேசிகிட்டு இருக்க? ஆக்சுவலாக அவனுக்கு ரியல் லைஃப்லையே என் கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு அவ்வளோ ஒரு தயக்கமாக இருக்குது. எப்படி நீ அவ்வளோ கேமராவில் நட்டூவில் நின்று அது என் கூட ரொமான்ஸ் பண்ணுவ? 4 பேர் பார்த்தா ஷை ஆகிற கேரக்டர்டி நீ. நான் பார்த்தாலே அந்த ஷை ஆகிற, தள்ளி போங்க, தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுற, அதெல்லாம் செட் ஆகாதம்மோ. நீ சும்மா அறி, ஏதாவது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காம அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து கோச்சிக்கிறீங்க. சரிங்க, நீங்கள் போயிட்டு அந்த ஹீரோனியே லவ் பண்ணுங்க, லவ் கெமிஸ்ட்ரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறீங்க. அவர் லவ் கெமிஸ்ட்ரி பண்ணிக்கிறவா? என்னடி சம்மந்தமே இல்லாத பேசிகிட்ருக்கா? ஐயோ அத்தா, நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட, சரியா? என் ஸ்டோரிலாம் ஒன்று நீங்கள் வந்து எடுக்க வேணாம், விட்டுருங்க அப்படின்னு. ப்ளீஸ் டி, ஹனிமூன் போகிற டயத்தில் மூஞ்ச தூக்கி வச்சுக்காத ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னதான் நடந்தாலும் உங்களுக்கு அந்த ஹனிமூனில் தானே பிரச்சனை, அந்த ஹனிமூன் தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறீங்க. அவர் ஸோ நான் வாயவே திறக்கல. நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு பின்னாடி சுற்றிட்டுருக்கேன், இப்படி தான் அவனை கோச்சிக்கிருவேன். இப்போயே அப்படி கோச்சிக்கிறேன், என்ன தான் செய்கிறது? சமாதானப்படுத்தியே நான் பழகிட்டேன்
அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நீங்கள் சமாதானப்படுத்துவீங்கன்னு நான் கோச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க அப்படி தானே? அப்படி நான் போயிட்டு நான் அப்புறம் வரேன் சரியா, இதுக்கு மேலே பேசணும்னு வச்சுக்கோவேன் கண்டிப்பாக பெரிய சண்டையாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு அவர் வந்து வெளியில் ஓடிடுறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னோட ஸ்டோரி அதில் வேறொருத்தி ஹீரோனியா, அதுவும் என் இடத்துல, இது நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து தன்னால் பேசிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே வெளியில் ஓடிடுறாரு. அப்போ ஜங்குக் அம்மா வந்து கேட்குறாங்க, டேய் டே 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 ஏன்டா இப்படி ஓடி வர்ற ரூமில் இருந்து? ஏன் உன் பொண்டாட்டி எதை வச்சு அடிக்கிறாளா என்னம்மா? அடித்தாலும் பரவாயில்லம்மா வாங்கிப்பம்மா, சும்மா ஏதாவது ஒன்று பேசிட்டு கோச்சிக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாதானப்படுத்துகிறேன். ஆனால் நான் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று பிடிச்ச குத்தம் கண்டுபிடிச்சிட்றா, அதோட தான் பெரிய பிரச்சனையாகிறதுக்குள்ளே நானே எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஜங்குக் அம்மா சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆமாம், அவள் கேட்குறதுல நியாயம் இருக்குல்ல, உங்கள் ஸ்டோரி உங்கள் லவ் ஸ்டோரி, அதில் நீ ஹீரோனா அவள் தானே ஹீரோனியாக இருக்கணும், வேறு பொண்ணு அவள் எப்படி ரீப்ளேஸ் பண்ண விடுவா? என்னம்மா நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஜஸ்ட்டு ஒரு ஆக்டிங், ஒரு மூவி தானம்மா. ஓ அப்படி ஆமாடா, அப்போ அவள் இந்த மாதிரி வேறு பையனை ஹீரோவை போட்டு உங்கள் ஸ்டோரியில் அவள் ஹீரோனியை நடித்தா நீ ஒத்துக்குவியா? மா நானும் அவ்வளோ ஒன்றாமா அப்படிங்கிறாரு. அது என்ன நீ அவ்வளோ ஒன்றானா? நீங்கள் 2 பேரும் வேறு வேறு தான், ஆனால் எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. ஸோ அவருமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டுறாரு. சரி சரி இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஹனிமூன் போகிற டயத்தில் வேறு அவள் கோச்சிக்கிட்டு இருக்கா, அப்புறம் வரமாட்டேன்னு எதுவும் சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவள் அப்படிலாம் சொல்ல மாட்டா, அவள் அப்படி சொன்னானா என்கிட்ட சொல்லு, நான் சொல்லி புரிய வச்சு அமுச்சுடுறேன். சரி என்னென்ன பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து ஜங்குக் அம்மா வந்து ஜங்குக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து என்ன போனவர் அப்படியே ஓடிட்டாரோ, இன்னும் காணோம், உண்மையாகவே வெளியில் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. அவர் ஹாலில் வந்து உட்காந்துட்டு அவங்க அம்மாவோட வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி வரீங்க. அப்படியே ஜங்குக் உங்களை பார்த்து ஐயோ முறைச்சிட்டே வராளே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அம்மா சைடு வந்து திரும்பிடுறாரு. மாமாம்மா எப்படியாவது நீ காப்பாற்றிருங்கம்மா அப்படிங்கிறாரு. ஸோ அப்போல ஜங்குக் அம்மா அவள் என்னடா உன்னை கடிச்சாட திங்க போகிறா, சும்மா இருறா, இப்படி பண்ணி என்னதான் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போல நீங்கள் வந்து ஜங்குக் அம்மா முன்னாடி நிற்கிறீங்க. அப்போல ஜங்குக் உங்களை பார்த்து என்னம்மா கோவமில் போச்சா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறீங்க. ஆன்ட்டி நீங்களே கேளுங்க அவர் பண்ணுற கூத்தை அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க அம்மா எல்லாம் சொன்னா, நானும் சொன்னேன் அதெல்லாம் தப்புடா, அப்படிலாம் செட் ஆகாது அப்படின்னு. உங்களுக்கே புரியுதுல்ல, அதான் ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரியும், இவருக்கு எப்படி புரியும்? இவர் ஒரு கல் நெஞ்சுக்காரர் தெரியுமா, அவர் மட்டும்தான் யோசிப்பார் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் நான் மட்டும் என்ன மட்டும் யோசிப்பேனா, என்னமோ என்னை பார்த்து செல்ஃபிஷ்னு சொல்லாமல் சொல்கிறாமா? ஆமாங்க நீங்கள் செல்ஃபிஷ் தான், உங்கள் ஃபீலிங்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறீங்களா? அப்போ நான் அப்படி தான் சொல்லுவேன். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேனே, என் வாய் தான் எனக்கு சனியே. இப்போ என்னத்தா, நான் சொன்னது தப்பு தாண்டி, போதுமா, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு உங்கள் காலில் விழுந்துட்டாரு. நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக அவரை பார்க்குறீங்க. ஜங்குக்கமாக அங்கிட்ட உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அவரை பிடிச்சி எந்திரிங்க, என்னங்க பண்ணுறீங்க, காலெல்லாம் உங்களை யாருங்க விழுக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வந்து எழுப்புறீங்க. அவர் ஆமாம் தப்பு எம்மளை தான், நானும் கொஞ்சம் யோசிக்காமல் பார்த்து சொல்லாமல் நான் பாட்டு சொல்லிட்டேன், அதான் காலில் விழுந்துட்டேன், இப்போ நான் மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போல அவர் ப்ளீஸ் டி முறைக்காத சிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொல்லவுமே நீங்கள் வந்து சிரிச்சிடுறீங்க. நீங்கள் சிரிக்கவுமே அவருமே வந்து சிரிக்கிறாரு. ஸோ அப்போ ஜங்குக் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சந்தோஷமாக கடைசி வரை சிரிச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் 2 பேரும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு உங்கள் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணுறீங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊருக்கு போகிறதுக்கு முதல்ல பேக் பண்ண வச்சுக்க சொல்லிவிட்டு டிக்கெட் போடுறதுக்கு அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க வந்து போயிட்டாரு. அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. நீங்கள் அப்போல ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவர் என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு பதறி போய் உங்கள் கிட்ட வராரு. என்னாச்சோமோ, என் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, எனி ப்ராப்ளம்? அது இல்லை, நம்ம இன்னும் 2 டேஸில் கிளம்ப போகிறோம்,
அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடுவோம். வர்ற 1 மாதம் 1.5 மாதம் கிட்ட ஆகும். நான் அம்மாவையும் அப்பாவையும் அண்ணன் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமான்னு தலையாட்டுறீங்க. சரி வா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து எழுப்புறாரு. நீங்கள் எங்கங்க எங்கே கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எந்திர்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கி வர்றீங்க. பார்த்தா உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டி எதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணுவான்னு. போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுமே உங்களை பேக் ஹக் பண்ணுறாங்க. உங்கள் அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே ஹக் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக ஆகுது. அப்படியே நீங்கள் ஜங்குக்கு பார்த்து வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஃபீல் ஆன மாதிரி வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி கூட நல்லாவே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போல்லாம் உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ஹனிமூன் என்னமோ 1 மாதம் 1.5 மாதத்துக்கு போக போகிறேன்னு மாப்பிள்ளை சொல்லிகிட்டு இருந்தார். ஆமாம்மா, ஒரு 10 கண்ட்ரி கிட்ட செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. எல்லா கண்ட்ரியும் நல்லா ஒரு 3 டேஸ் மேக்ஸிமம் 3 டேஸ் ஆர் 5 டேஸ் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு போகிற மாதிரி அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அது எப்படி? ரொம்ப உடம்பு வலிக்குமே, ரொம்ப டயர்டாயிடுவீடி நீ. ஆமாம், அதை தான் நானும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார் 2 மந்த்ஸ்க்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம்லாம் எனக்கு ஷூட்டிங் வந்துடும், கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த 2 மந்த்ஸ் நமக்கான மந்த்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு அவர் தான் சொன்னார்மா. அதோட எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ஆன்ட்டியும் சொன்னாங்க, அங்கிளும் சொன்னாங்க, நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அதான் கிளம்பலான்ட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுமே ஹாப்பியாக வந்து இருக்காங்க. சரி நம்ம பொண்ணை நல்லா வந்து கட்டி கொடுத்துட்டோம், நல்லா தான் இருக்கா, சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஸோ அவரை நல்லா டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் ஹே என்னடி ஆச்சு திடீர்னு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற? தேங்க்ஸுங்க அப்படிங்கிறீங்க. கொன்றுவேன் தேங்க்ஸிங்ஸ்னு சொல்லிட்டு என்னை வேறு மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணினா. புருஷனுக்குலாம் தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லக்கூடாதுடி. அப்படின்னு இல்லை, என்னோடய மனசை புரிஞ்சுட்டு நீங்களே நான் கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களே, அதான் நான் உன் புருஷன்டி. உனக்கு என்ன தோணும் என்ன தோணாது, நீ என்ன மைண்ட் செட்டில் இருக்க, எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நீயும். நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன், கோவமாக இருக்கனா சந்தோஷமாக இருக்கனா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நீ புரிஞ்சு பண்ணிக்கணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாக வந்து கிஸ் பண்ணுறது. ஸோ அவருமே பேக் கிஸ் வந்து பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நீங்கள் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். போதும்டி போதும், இதோட 100 தடவைக்கு மேலேயே சொல்லிட்டேன். 1000 தடவை சொல்லுவேன், 5000 தடவை கூட சொல்லுவேன். ஏன் புருஷனை நான் கொண்டாடி பேசுகிறேன், உங்களுக்கு என்ன? பேசு கேட்கவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே உங்கள் டேஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக போகுது. நீங்கள் ஹனிமூன் நல்லா ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து நல்லா வந்து சுற்றி பார்க்குறீங்க. அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுட்டு விழுகிறது, குட்டியாக இல்லை ரொம்ப பெருசாகவே ரொமான்ஸ் பண்ணுறது, நிறையா ரொமான்ஸ் பண்ணுறது, ரொம்ப லைஃப் வந்து அப்படியே ஹாப்பியாக வந்து போகுது. ஸோ நல்லா ஹனிமூன் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ ஊருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறீங்க. ரிட்டர்ன் ஆகுமே வந்து நீங்கள் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அவருமே தான் நல்லா 2 டேஸ் வந்து நல்லா சாப்பிட்டோமா தூங்கினோமா நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க.
இதோட உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஜங்குக் சொன்னார், ஒன்றும் அவசரம் இல்லாமல் பொறுமையாகவே பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லி வச்சுருக்காரு. ஜங்குக்கோட அம்மாவுமே அது பெருசாக வந்து எப்போங்கிற மாதிரியும் உங்களை வந்து கேட்டு வந்து டார்ச்சர் எதுவுமே பண்ணல. அவங்களுமே ஜங்குக் மாதிரி வந்து சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. நல்லா வந்து ஊரை சுற்றுங்க, ஸோ மாதமாக இருக்கையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கிளம்பிகிட்ருக்கீங்க. ஸோ நல்லா வந்து சாரீலாம் வந்து கட்டிட்டு நல்லா வந்து மேக்கப் போட்டுட்டு ஸோ தலையெல்லாம் வந்து சீவிட்டு கிளம்பிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அப்போ உள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்னமோ கிளம்பிட்டியா, போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போகலாங்க, நான் அந்த பிளேட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. ஸோ அவர் இந்த இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளேட்ஸ் வந்து நீட்டாக வந்து எடுத்து விட்றாரு. ஸோ கீழேயும் மேலேயுமே கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஹிப்லாம் வந்து நல்லா வந்து கவர் பண்ணி விடுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ ஜங்குக்கோட மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடியே வந்து நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்து நீங்கள் கிளம்புறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் மெதுவாக தான் நடந்து போகிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு டேட் வந்து கொஞ்சம் ஸ்கிப்பாக இருக்குது. பட் நீங்கள் இதை பற்றி ஜங்குக் கிட்ட வந்து சொல்லவே இல்லை. உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து நம்பிக்கை இருக்குது இந்த மந்த் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்து போகிறீங்க. அப்புறம் ஜங்குக் வந்து உங்களை பார்த்து, என்னமோ ரொம்ப மெதுவாக நடந்து வர, எதுவும் பிரச்சனையா, உடம்பு எதுவும் சரியில்லையா, காய்ச்சல் ஏதாவது அடிக்கிறா, சொல்கிறீ ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நீ வீட்டில் ரெஸ்ட் எடு, மாமா மட்டும் போயிட்டு வந்துடுறேன், ரொம்ப உடம்பு போட்டு வருத்திக்காத, ரெஸ்ட் எடுப்போ அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏமாம்மா நான் சொல்ல வரதுக்குள்ளே நீயே பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், போ, கொஞ்சம் மெதுவாக நடந்து வரேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குல்ல, கால் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கோம் அதான். அப்படியா, கன்ஃபார்ம் ஷோர்ரா போடா அப்படிங்கிறீங்க. அவர் எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்து போகிறாரு. உங்களுக்கு கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ காரில் ஏறிட்டு நீங்கள் ஃபேமிலியாக வந்து ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஏறுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவ்வளோ கேமராவுக்கு முன்னாடி உட்கார போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் ஏறிட்டு உங்களை கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வந்து ஏறுறாரு. அப்போல்லாம் வந்து ஆங்கர் வந்து கேட்குறாங்க, பா என்னம்மா கேர் பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி சீன்லாம் நாங்கள் படத்தில் தான் பார்ப்போம், ரொம்ப லக்கி மேமு. ஆமாம் ரொம்ப பொறுமையாக கூட்டிகிட்டு வரீங்களே, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போல்லாம் ஜங்குக், அப்படிலாம் இல்லை, என் பொண்டாட்டி வந்து குழந்தல்ல, அதனால மெதுவாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஆங்கர் வந்து ப்ளஷ் ஆகிட்டாங்க அவர் சொல்கிறத கேட்டு. நீங்களுமே வெக்கப்போட்டுட்டே ஜங்குக் பின்னாடி வந்து போகிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் பக்கத்துலேயே வந்து சேரில் உட்காடுறீங்க. அந்த லைட்டிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. நீங்கள் நல்லா ஸ்மைலி ஃபேஸாக வந்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கையை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ நிறைய பேர் வந்து இதை வீடியோலாம் வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் அவரை பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. கையை இப்போ கூட விட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எங்கே போனாலும் இந்த கையை விட மாட்டேன், என்ன ஆனாலும் இந்த கையை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் பேச சொல்கிறாங்க. அவருமே வந்து பேசுகிறாரு. அவர் வந்து உங்களை பார்த்து வந்து பேசுகிறாரு. அப்போல்லாம் வந்து உங்களை வச்சு வந்து சிமிலராக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. என்ன சார் ஒய்ஃபே பார்த்துட்டே இருக்கீங்க, ஒய்ஃப்னா அவ்வளோ பிடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆங்கர் வந்து கொஷின் கேட்குறாங்க. ஆமாம் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக ப்ளஷ் ஆகுறீங்க. ஐயோ மேம் வந்ததுலேருந்து வெக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ நல்ல குட் ஒய்ஃப் வந்து சார், உங்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஒய்ஃப் அண்ட் மேம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஒரு லவ்வர் பாய் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அவருமே வந்து சிரிக்கிறாரு. எனக்கு பேரே லவ்வர் பாய்னு வச்சிட்டிங்களா எல்லாரும் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஆமாம் சார், எல்லாரோட கேர்ள்ஸோட மனசுலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு வந்து சிரிக்கிறீங்க. அவர் கொஞ்ச நேரம் வந்து பேசிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் கையை வந்து நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆடியோ லான்ச் எல்லாமே வந்து முடியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜங்குக்கு கூப்பிட்டு,
என்னங்க எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் ஏய் உண்மையாக உனக்கு என்னடி பண்ணுது, காய்ச்சல் எதுவும் அடிக்குதாடி? இல்லையே, ஃபீவர் மாதிரி இல்லையே. எனக்கு தெரிஞ்சு உனக்கு எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்கானான்னு தெரில. சரி வா கிளம்பலாம். உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சா? முடிஞ்சு, நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களுமே வந்து வீட்டுக்கு வந்து போகிறீங்க அவரோட. ஸோ வீட்டுக்கு போகுமே உங்களுக்கு ரொம்ப வந்து கொமட்ட ஆரம்பிச்சிருது. நீங்கள் வந்து வாஷ் பேஷனில் போயிட்டு வாமிட் பண்ணுறீங்க. அவர் ரொம்பவே வரிடாக உங்களை பார்க்குறாரு. இல்லைம்மோ எனக்கு பயமாக இருக்குது, நீ வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஏங்க ஒரு தடவை தானங்க வாந்தி எடுத்தேன், அதுக்கே வந்து பயப்படுறீங்க? அதெல்லாம் இல்லை, மேபி ஃபுட் பாய்சன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா வெளியூர்லாம் போயிருக்கோம், சாப்பாடு இப்பாடெலாம் ஒத்துக்காது, ஃபஸ்ட் டைமில் உனக்கு. வா நம்ம போகலாம். இல்லைங்க இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு மர வாமிட் வருது, நீங்கள் மர வாமிட் வந்து பண்ணுறீங்க. சொன்னா கேள்றி கிளம்புடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களுமே அது இல்லை ஜங்குக், அது என்ன அது இல்லை இது இல்லை, ஏன்னா ஊசி போடுவாங்கன்னு பயப்படுறியா? அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு டேட் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுக்கு. டேட்டு ஸ்கிப் ஆகிருக்கா அப்படின்னா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீங்கள் உங்கள் தலையிலே அடிச்சுக்கிறீங்க. போயா போ, உனக்கு இதுவே புரியலன்னா நான் என்னத்த சொல்கிறது? டேட்டுனா என்ன டேட்டு? பீரியட்ஸ் டேட் ஸ்கிப் ஆகிருக்கு. அதை இப்படி கிளியராக சொல்லணும். அப்போது வயிற்றில் பாப்பா இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து தெரியல, ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இல்லை வா நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வந்துடலாம். அது இப்போது டாக்டர்கிட்ட செக் பண்ணலாம் தான், ஆனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அப்படி ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சால் ரொம்ப சேடாகிடுவீங்களே. அப்படிலாம் இல்லை, இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லவும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாமே. அது வேண்டாம், நம்ம வேணால் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்ப்போம், அதில் என்ன ரிசல்ட் வந்துன்னு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே ஓகே நான் செக்யூரிட்டியோட வாங்கிட்டு வர சொல்கிறேன். செக்யூரிட்டிலாம் வேணாம், நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாஸ்க் வந்து போட்டுட்டு உங்களுக்காக வந்து ப்ரெக்னென்சி கிட் வந்து வாங்க போகிறாரு. நீங்களுமே வந்து உங்கள் ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்க அப்படியே வந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, ஜங்குக் வந்துடுறாரு. அந்த ப்ரெக்னென்சி கிட்டை வாங்கிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி அவர் என்னையும் கூப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்களுமே சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கை வந்து உள்ளே கூப்பிட்றீங்க. அவர் உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. உங்கள் ஷோல்டரில் வந்து அவர் தலையை வச்சுட்டு உங்களை பேக் ஹக் வந்து உங்கள் ஹிப்போடு சேர்த்து பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து ட்ராப்ஸ் வந்து விடுறீங்க. அப்படியே கண்ணை வந்து மூடிக்கிறீங்க. அவருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட் வந்து விழுக்குது. நீங்கள் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறீங்க. கொஞ்ச நேரமாக வந்து ரெண்டாவது கோட் வரவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக வந்து சேட் ஆகிடுச்சு ஃபேஸு. அப்போல அவர் சொல்கிறாரு, சரி விட்டாமோ, இந்த மந்த் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த், இதுக்கெல்லாம் ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சிட்ருக்க, ஏன்னா உனக்கு என்ன 60 வயசா என்ன அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்கள் அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறீங்க. பார்த்தா வந்து 2 கோட் வந்து விழுகுது. உங்களுக்கு அப்படியே வந்து ஐஸ்லேருந்து கண்ணீர் வருது. ஸோ ஹாப்பி டியர்ஸ். அவர் கண்ணே அவரால் நம்ப முடியல. அவர் கையில் வந்து எடுத்து வந்து பார்க்குறாரு. அம்மோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நமக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹாப்பியாக வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்கள் 2 பேருக்குமே வந்து ஹாப்பி டியர்ஸ் வந்து வருது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து உங்கள் லிப்ஸ், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களோட வயிற்றுலையுமே கிஸ் பண்ணுறாரு. அப்போல ஜங்குக்கோட அம்மா அப்பா சவுண்ட் வந்து ஹாலில் வந்து கேட்குது. அப்போல ஜேகே வா நம்ம போயிட்டு நம்ம பேரண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப மெதுவாக வந்து கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் ஸ்டெப்ஸில் வந்து இறங்க போகிறீங்க. அப்போல அவர்
நீ இதோட 2-3 தடவை ஸ்டெப்ஸில் ஏறி இறங்கிட்ட, இது சரியாக வராதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் வந்து தூக்குறாரு. நீங்கள் அவரை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. எதுக்குங்க தூக்குறீங்க, இறங்குங்க, விடுங்க, நானே நடந்து வரேன். அதெல்லாம் இல்லை, சரிப்பட்டு வராது, சீக்கிரமாக வீட்டில் லிஃப்ட் போட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து வராரு. அப்போ ஜேகே அம்மாவும் ஜேகே அப்பாவும் டேய் என்னடா பண்ணுற, அவளை கீழே இறக்கி விடுறா அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் கீழே இறங்கினதுக்கப்புறம் வந்து உங்களை இறக்கி விடுறாரு. அப்போல அவர் சொல்கிறாரு, மா பா 2 பேரும் கண்ணை விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் கன்ஃபியூஸ்டாக ஜேகேவே உங்களையும் பார்க்குறாங்க. சொல்கிறேன்ல சீக்கிரம் மூடுங்க அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்களுமே வந்து கண்ணை வந்து மூடிக்கிறாங்க. ஸோ அப்போல அவர் ப்ரெக்னென்சி கிட்ட வந்து அவர் கையில் வச்சுட்டு அவங்களுக்கு நேராக கையை நீட்டுறாரு. இப்போ கண்ணை திறங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்ணை வந்து திறக்கிறாங்க. பார்த்தா வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்குது. ஜங்குக் அம்மாவுக்கு வந்து தலைங்கால் புரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அப்போல அவங்கள ஹக் பண்ணி, ஐயோ என் மருமக மாசமாக இருக்கா, சீக்கிரம் நமக்கு கிராண்ட் சைல்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்களுமே நல்லா வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. மொத்த ஃபேமிலியுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்குமே ஃபோன் பண்ணி வந்து ஜங்குக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கொட்டுமலத்தோடு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு சுற்றிலாம் வந்து போடுறாங்க. ஸோ ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி உங்கள் வாயில் வச்சா அடைக்கிறாங்க. நீங்கள் மா போதுமா, என்னால் முடியலம்மா, நானே வந்து ஒவ்வொரு ஊராக சுற்றிட்டு எந்த ஃபுட்டும் செட் ஆகாமல் வந்து உட்காந்துருக்கேன், நீங்கள் வேறு இப்படி ஸ்வீட்ஸாக வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திணறீங்க. இந்த சைடு ஜங்குக்குமே வந்து நிலமை தான். அப்படியே வந்து மொத்த ஃபேமிலியுமே அப்படியே ஹாப்பியாக வந்து இருக்கீங்க. இப்படியே வந்து மந்த்ஸ் வந்து போகுது. ஜங்குக் வந்து உங்களை அப்படியே ரொம்ப பேபி ஆட்டம் வந்து கேர் பண்ணி உங்களை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ ஷூட்டிங்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு வருவார். நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட் வந்து இருக்க சொல்லிட்டாங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலே வந்து லிஃப்ட்லாம் வந்து போட்டுட்டு ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து உங்கள் ரூம் உங்கள் பெட்டுக்கே வர மாதிரி. ஜங்குக் வந்ததுக்கப்புறம் தான் வந்து எந்திரிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக வாக்கே வந்து பண்ணுவீங்க. ரெஸ்ட் ரூம் வந்து போகிறது, அப்புறம் வந்து படுக்கிறது, சாப்பிட்றது, படுக்கிறது, இந்த மாதிரி தான். உங்களுக்கு தனியாக மேட்ஸ்மே வந்து போட்டுட்டாங்க. ஜங்குக் அம்மா உங்களை அதை விட கேரிங்காக வந்து பார்த்துக்கிறாங்க. ஜேகே வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நடப்பீங்க அவர் கையை பிடிச்சிட்டு. ஸோ இப்படியே மந்த்ஸ்லாம் வந்து போகுது. ஒவ்வொன்றையும் வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணி வச்சு வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி வந்து ஃபோட்டோஸ்லாம் க்ரியேட் பண்ணி வந்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 9 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஜங்குக் எல்லா ஷூட்டிங்குமே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் கூடவே தான் வந்து இருக்கார். ஏன்னா எப்போ வேணால் வழி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பெட்டில் வந்து சேர்க்க சொல்லிட்டாங்க டாக்டரு. ஏன்னா பெட் ரெஸ்ட்லாம் வச்சாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸ் இந்த ரேஞ்ச்லேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து போயிட்டீங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. ஜங்குக் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க, எங்கேயும் போயிடாதீங்க சரிங்களா, ஆப்ரேஷன் நடக்கும்போது என் பக்கத்துலேயே இருங்க, இந்த மாதிரி என் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் இல்லைன்னா நான் ரொம்பவே பயந்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் கண்டிப்பாடி, அப்போலாம் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், உன் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு விட்டுட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிடுவீங்கள்ல, ஹே சி அப்போல்லாம் இல்லடி, உன் பக்கத்தில் நிற்பேன் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களையுமே ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜங்குக்குமே உங்கள் பக்கத்துலேயே தான் வந்து நிற்கிறாரு. ஆப்ரேஷன் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண் மூடி தான் வந்து இருக்கீங்க. ஐ மீன் வந்து ஆப்ரேஷன் டயத்தில் வந்து சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து தெரியும், கொஞ்சம் நிதானம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் வலி இருக்காது. அவர் உங்கள் தலைமாட்டிலே வந்து நின்றுட்டு உங்கள் கூட வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்களுமே ஓன்னு பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே பேபி சவுண்ட் வந்து கேட்குது. ஜேகே வந்து எந்திரிக்கிறாரு. ஜேகே கண்ணில் அப்படி ஒரு ஹாப்பி டியர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி தான் வந்து பிறக்குது. ஸோ உங்களுக்குமே வந்து லைட்டாக வந்து கண் கலங்குது. ஸோ அந்த பேபியை வந்து க்ளீன் பண்ணாமலே வந்து கையில் வாங்கிட்டு ஸோ அப்படியே வந்து உங்ககிட்ட வந்து காட்டுறாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு பேபி பாப்பா பிறந்திருக்கா
அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு பேபியோட ஃபோர்ஹெட்லேயுமே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் பேபியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்குமே வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஜேகே வந்து அப்படியே அவர் கையால் தூக்கிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கொடுக்குறாரு. ஸோ அவங்களுமே வந்து ஹாப்பியாக வந்து வாங்கி வந்து சிரிச்சுக்கிறாங்க. பேபியை வந்து கிஸ் பண்ணுறது, பேபிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே பிரின்சஸ் மாதிரி வச்சுட்டு தொட்டியில் வந்து போட்டுட்டாங்க. உங்களை நார்மல் வார்டு உங்களுக்குன்னு ப்ரைவேட்டாக வச்சுருக்க அந்த வார்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து கண் திறக்கிறீங்க. பேபி வந்து இப்போ உங்கள் பக்கத்தில் நல்லா சிரித்து விளாண்டுட்ருக்கா. அப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. பேபி ஆர் யூ ஆல்ரைட், பரவாயில்லையாடி, பெயின் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் லைட்டாக பெயின் இருக்குது, அப்போ சரியாக போயிடும், அதான் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, பேபி பக்கத்தில் இருக்குது, அப்புறம் என்ன அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போலாம் அவருமே வந்து சிரிச்சுட்டே அப்படியே பேபியை வந்து தூக்கி உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு பேபியோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போலாம் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் பொண்ணுக்கு மட்டும் கிஸ் பண்ணுறீங்க, எனக்கு எங்கே அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்லேயுமே வந்து கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ ஸோ மச். எத்தனை புள்ள நமக்கு இந்த மாதிரி பிறந்தாலும் நீ தான் என் ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அவரை பார்த்து வந்து சிரிக்கிறீங்க. அப்படியே வந்து 2 பேருமே வந்து லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கையிலே வந்து பேபி வந்து அழ ஆரம்பிச்சிருது. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு 2 பேருமே ஒரே நேரத்தில் வந்து நல்லா சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து சிரிக்க முடியல, நான் வயிற்றில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் பெயினாக இருக்குது. அப்போயே ஜங்குக் சொல்கிறாரு, இன்னுமே சிவராத்திரி தான், இன்னுமே தில்லானா தான் ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம பொண்ணு நல்லா வச்சு நம்மளை செய்ய போகிறா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போயே நீங்கள் சொல்கிறீங்க சார் தான் எஸ்கேப் ஆயிடுவீங்களே ஷூட்டிங் அப்படி இப்படின்னு, நான் தான் இன்னுமே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து 3 பேருமே வந்து சிரிச்சுக்கிறீங்க. பேபியுமே கொஞ்ச நேரத்தில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது நீங்கள் சிரிக்கிறத பார்த்து. ஸோ அப்படியே வந்து ஹாப்பியாக ஒரு ஃபோட்டோ வந்து ஜங்குக் வந்து எடுக்கிறாரு, செல்ஃபி. ஹாப்பி என்டிங். ஸோ கொண்டு வந்து உங்களை முடிச்சிட்டேன். ஸோ ஹாப்பியாக வந்து முடிச்சிட்டேன். என்னோடய டாஸ்க்கையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹீ இஸ் மை ஐடல் கரெக்டாக வந்து 3 மந்த்ஸுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்பெஷல் பார்ட் வந்து ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வேவ் வந்து போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நான் வந்து 1 hour கிட்ட வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு சொல்லிவிட்டேன். அதனால அப்படி இப்படி இழுத்து பிடிச்சி 1 hour கிட்ட வந்து கொண்டு வந்து முடிச்சிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹீ இஸ் மை ஐடலோட ஸ்பெஷல் பார்ட் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கேட்டவங்க எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். வரலன்னா எல்லோரையும் கொன்றுவேன் சொல்லிட்டேன். He's my idol ஸ்பெஷல் பார்ட் சீசன் 2 ஸ்பெஷல் பார்ட் சீசன் 2ன்னு என்னை வச்சு கமெண்டில் செஞ்சிட்டிங்க. அதுக்காகவே நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே ஃபுல்லாக கேட்டுட்டு எனக்கு வந்து குட் ரிவ்யூஸ் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துட்டு போகணும், இல்லாட்டி நான் உங்களை விடவே மாட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட்னே வருஷம் ஃபுல்லாக ஒன் ஷாட்னு சொல்லிட்டு ஒன் ஷாட்டே வருது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹீஸ் மை ஐடலோட ஸ்பெஷல் பார்ட் கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. நாளைக்கு ஸ்கூல் வேறு, எல்லோரும் வந்து சேஃபாக வந்து போயிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு FFR ஒன் ஷாட்டில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டாடா பை பை, லவ் யூ.